जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பண்பாடு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கவிகளின் தன்மான உணர்ச்சி. சேர நாட்டு விஜயமும் சேரன் குணநலமும். சொன்ன மாதிரியே அவர் சேர ராஜ்யத்துக்கு போய் அதன் ராஜாவை தம்முடைய கவிதையினால் ஆக்கர்ஷித்தார். அவனுடைய அபாரமான மதிப்பு மரியாதைகளை பெற்றுவிட்டார். இங்கே அவரை துரத்திவிட்ட சோழ ராஜாவுக்கானால் இருப்பாக இல்லை. அவனும் ரசிகன்தான், உயர்ந்த குணங்கள் உள்ளவன்தான். அதனால் தமிழ் பாஷையில் தோன்றிய கவிகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி எனப்பட்டவர் தன்னையும் தன்னுடைய சதசையும் விட்டு போனதை நாளாக ஆக அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை பற்றி விசாரித்து திரும்பவும் அழைத்து வர தூதர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பினான். ஒற்றர்களையும் அனுப்பினான். சேரன் சபையில் அவர் இருப்பதாகவும் சேரராஜா அவரிடம் மிகுந்த பக்தி விசுவாசம் வைத்து ஆதரிப்பதாகவும் தெரிந்தது. அங்கேயும் ஆள் அனுப்பினான். தான் அவரிடம் நடந்து கொண்டது தப்பு என்று வருத்தம் தெரிவித்து மறுபடியும் சோநாட்டுக்கு திரும்பி ஆஸ்தானத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓலை அனுப்பினான். பழைய வாஞ்சை கம்பர் மனசையும் கவ்வியது. சேரராஜாவிடம் பிரியா விடை பெற்று கொண்டு சோழ தேசத்துக்கு புறப்பட்டார். பழைய கதையெல்லாம் சேரனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்னை அடைப்பைக்காரனாக ஆக்கி கொண்டல்லவா திரும்பி வருவதாக சோழனிடம் சபதம் பண்ணியிருந்தீர்கள். இப்போது என்னை விட்டுவிட்டு புறப்படுகிறீர்களே. இதோ நானும் காளாஞ்சியை, அதாவது தாம்பூல பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறேன் என்றான். இங்கே சேரனின் குணச்சிறப்பு தெரிகிறது. தன்னுடைய மதிப்பை பெற்ற ஒருவருக்காக போட்டி அரசனின் முன்னே அடைப்பைக்காரனாக போகிற அளவுக்கு தன்னை அடக்கிக் கொள்ளும் வினயம் அவனுக்கு இருந்திருக்கிறது. ஒரு ராஜாவின் அகங்காரத்தை சொன்ன கதையே இன்னொரு ராஜாவின் எளிமையையும் சொல்கிறது. அதனால்தான் கதையே ஆனாலும் கூட இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது. சேர ராஜா இப்படி சொன்னவுடன் கம்பர் சொன்ன பதிலில் அவருடைய உயர்வு தெரிகிறது. என்ன சொன்னார் என்றால், அப்போது அவன் கோபத்தில் ஏதோ சொல்ல நானும் ரோஷத்தில் பதிலுக்கு ஏதோ சபதம் செய்துவிட்டு வந்தேன். அவன் கோபத்தை மறந்து மறுபடி என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கும். இப்போது நானும் பழைய ரோஷத்தையும் சபதத்தையும் மறந்துவிட்டு போவதுதான் அழகு. அதுவும் இல்லாமல் நீ நாடாளும் மன்னன். உன்னுடைய பணிவாலும் பிரியத்தாலும் நீ எனக்கு பணி செய்ய முன்வந்தாலும் அத்தியாவசியம் ஏற்பட்டாலொழிய நான் அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கூட உச்சிதமாகாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். இதைவிடவும் உயர்வாக அவருடைய பண்பு பிரகாசித்ததை கதை முடிவிலே பார்ப்போம். சோழ சபையில் அடைப்பைக்காரச் சேரன். நாடு திரும்பிய கம்பரை குலோத்துங்க சோழன் மிகவும் மரியாதை செய்து வரவேற்றான். பழையபடி கம்பர் அவனுடைய சதசில் ஆஸ்தான கவியானார். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் தன்னிடம் விட்ட சவாலை நிறைவேற்ற காணோமே என்கிற மாதிரி ஹிண்ட் பண்ணி சோழன் என்னவோ சொன்னான். கம்பர் தாம் சேரனிடம் சொன்ன அத்தியாவசியம் வந்துவிட்டது என்று கருதினார். சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று நினைத்தார். சேரனுக்கு ஓலை அனுப்பினார். சேர மகாராஜாவும் உடனே புறப்பட்டு சோழ மகாராஜாவின் சதசுக்கு அடைப்பைக்கார கோலத்தில் வந்துவிட்டான். அப்போது சோழனும் கம்பரும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். அடைப்பைக்கார வேஷத்தில் சேரனை பார்த்ததும் கம்பருக்கு மனஸ் கேட்கவில்லை. ஆனாலும் சபதம் பண்ணியிருக்கிறோமே, சோழன் இன்னொரு தரமும் அதை நினைவுபடுத்தி குத்திக்காட்டும்படி விடப்படாது என்று நினைத்தார். அதனால் வேஷ அடைப்பைக்காரனை லட்சியம் பண்ணி வரவேற்க கூட இல்லை. சோழனுக்கோ அத்தனை பணிவுடன் காளாஞ்சியும் கையுமாக நிற்கிறவன் சேர மகாராஜன் என்று கொஞ்சம் கூட ஊகிக்க முடியவில்லை. புதுசாக சேர தேசத்தில் கம்பர் வேலைக்கு போட்டுக்கொண்ட எவனோ ஒருத்தன் என்றே நினைத்து விட்டான். கம்பர் என்ன பண்ணினார் என்றால், சோழனோடு நடத்தி கொண்டிருந்த சம்பாஷணைக்கு நடுவிலேயே அலட்சியமாக சேரன் பக்கம் கையை நீட்டினார். உடனே அவன் அடக்க ஒடுக்கமாக வெற்றிலை மடித்து அவரிடம் நீட்ட அதை அவனை திரும்பி கூட பார்க்காமல் வாங்கி 2 விரலுக்கு நடுவில் இடுக்கிக் கொண்டார். வாயில் போட்டுக்கொள்ளவில்லை. இப்படி சம்பாஷணைக்கு நடுவிலேயே 2-3 தரம் தாம்பூல சுருளை வாங்கி கொண்டு
அவற்றை விரல்களிலேயே இடுக்கிக் கொண்டார். அப்புறம் போகலாம் என்று சேரனுக்கு ஜாடை செய்தார். உடனே அவன் புறப்பட்டு விட்டான். வாசலுக்கு போய் அவன் குதிரையை தட்டிவிட அது காற்றாக பறந்து போய்விட்டது. அப்போதுதான் வந்தது சேரன் என்று சோழனுக்கு பளிச்சென்று புரிந்தது. அடையாளம் தெரிவிப்பதற்காக சேரனும் போகிற போக்கில் தன்னுடைய முத்திரை மோதிரம் ஒன்றை போட்டுவிட்டு போயிருந்தான். கம்பரே, என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள்? வந்திருந்தது சேரராஜா என்று சொல்லாமலே இருந்து விட்டீர்களே. அஸ்வசாரத்தியத்தில் ரொம்பவும் வல்லவனான அவனை இனிமேல் பிடிக்க முடியாதே என்றான் சோழன். கம்பரின் உயர் பண்பு. அதற்கு கம்பர், அப்பா குலோத்துங்கா, சேரன் என்னுடைய அழைப்புக்காகத்தான் இங்கே வந்தானே ஒழிய உன்னுடைய அழைப்பு அவனுக்கு இல்லை. என்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக அவன் அழையா வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய மானத்தை நான் காப்பாற்ற வேண்டுமல்லவா? அவன் சேரன் என்று தெரிந்தால் நீ அவனை எந்த தினசில் வரவேற்றிருப்பாயோ. எனக்காக வந்தவன் என் காரியத்தை முடித்து தந்துவிட்டு போக விட வேண்டும் என்றுதான் உனக்கு அவனை அறிமுகம் பண்ணாமலே விட்டேன் என்றார். மறுபடியும் கம்பரின் பண்பு தெரிகிறதல்லவா? அப்படியா? அது சரி. ஆனால் அவன் கொடுத்த வெற்றிலை சுருள்களை ஏன் வாயில் போட்டுக்கொள்ளாமல் விரலிலேயே இடுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குலோத்துங்கன் கேட்டான். அதற்கு கம்பர் சொன்ன பதிலில்தான் அவருடைய உயர்ந்த குணத்தின் உச்சியை பார்க்கிறோம். ஒரு ராஜாவாக இருக்கப்பட்டவன் இன்னொருத்தனுக்கு அடைப்பை தூக்குகிறேன் என்றால் அது அவனுடைய வினயத்தை காட்டுகிறது. அப்போது அவனுடைய பணியை பெறுகிறவன் மட்டும் ஒரே அடியாக விரைத்து கொள்வதா? இவனும் வினயத்தை தானே காட்ட வேண்டும். என்னவோ வேளை பொல்லாப்பு. ஆதியிலே நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல இப்படி சபதம் பண்ணி அப்புறம் என் சுயமரியாதைக்காக அதை நிறைவேற்றும்படி ஆயிற்று. அதற்காக மூவேந்தர்களில் ஒருத்தனாக இருக்கப்பட்டவனை அடைப்பைக்காரனாக வரவழைக்க வேண்டியதாயிற்று. நீ அவனை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் நான் நிஜமாகவே அவனுக்கு எஜமானனைப் போல நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அலட்சியமாகவே அவனிடமிருந்து தாம்பூலம் வாங்கிக் கொள்ள வேண்டியதாகவும் ஆயிற்று. இதெல்லாம் போதாது என்று அதை நான் வாயிலேயே போட்டுக்கொண்டு சாப்பிட்டிருந்தேனானால் அவனிடம் நன்றாகவே ஊழிய லாபம் பெற்று நிஜ எஜமானனாகவே என்னை நிலைநாட்டி கொண்டதாக ஆகியிருக்கும். நான் பண்ணின சபதம் என்ன? சேரராஜாவை அடைப்பைக்காரனாக்கி கொண்டு வருகிறேன் என்பதுதான். அடைப்பை தாங்குவதும் தாம்பூலம் எடுத்து கொடுப்பதும் தான் அவன் காரியம். அதற்கு மேலே அந்த தாம்பூலத்தை வாங்கி கொண்டவன் அதை சாப்பிடும்படி பண்ணுவது அவன் காரியம் அல்ல. அதனால் சேரராஜாவை அடைப்பைக்கார வேலை முழுசாக பண்ண வைத்து என் சபதத்தை நிறைவேற்றி கொண்டாலும் அதை நான் தின்று எனக்கு எஜமானத்துவத்தை உண்டாக்கி கொள்ளவில்லை என்றார். தன்மானம் சுயமரியாதையை காப்பாற்றி கொண்டது மட்டுமல்லாமல் இப்படி சேரனுடைய மான மரியாதைகளையும் கம்பர் காப்பாற்றி கொடுத்தார். ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலானவர்கள் அரசவை கவிஞர்களாக இருந்திருக்க கம்பர் மட்டும் சடையப்ப வள்ளல் என்ற ஒரு பிரபுவையே தம் ஆதரவாளராக கொண்டிருந்ததிலிருந்து அவர் ரொம்பவும் சுதந்திர உணர்ச்சி உள்ளவராக இருந்திருப்பார் என்று ஊகிக்கலாம். 2 குட்டிகள். கம்பன் காளிதாசன் போல ஜகத் பிரசித்தமான கவிகள்தான் என்றில்லை. இன்னும் அநேக கவிஞர்களும் ராஜாவுக்கு கூட பயப்படாத தீரத்தோடு இருந்திருக்கிறார்கள். மகா கவிகள் 2 பேரை சொல்லிவிட்டேன். குட்டி கவி, குட்டி சாஸ்திரி என்றே பேருள்ள 2 பேரை பற்றி சொல்கிறேன். இவர்களில் முதலாமவரான குட்டிக்கவியின் நிஜப்பெயர், அதாவது இயற்பெயர் என்பது வாஞ்சியேஸ்வரன் என்பதாகும். அவருடைய முன்னோர்களின் ஊர் ஸ்ரீவாஞ்சிய சேத்திரமானபடியால் அந்த சேத்திரமூர்த்தியின் பேரை அவருக்கு வைத்தார்கள். குழந்தையிலேயே அவருக்கு கவிதா விலாசம் ஏற்பட்டு விட்டதால் குட்டிக்கவி என்று பேர் ஏற்பட்டது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर.